டிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சத்தியம் சிவம் சுந்தரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நமக்கு வந்திருப்பவர் பாலாஜி தொந்தி மாஸ்டர் அவர்களிடம் தியானம் பற்றிய ஒரு நேர்காணல், நிறைய அனுபவங்களையும் கேள்வி பதில்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர்ஸ் வெல்கம் மாஸ்டர். தேங்க்யூ மேடம். வணக்கம். தியானம் அப்படின்னா என்ன? தியானம் நம்ம எப்படி பழகணும் மாஸ்டர்? தியானம் என்பது ஒரு எளிமையான ஒரு முறை. தியானம் என்பது எல்லாருக்குமே அவசியம். இன்றைய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தியானம் என்பது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக முறைன்னு சொல்லணும். தியானம் என்பது இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தது கிடையாது. பல யுகங்களுக்கு முன்னாடியே இந்த தியான ஆராய்ச்சி எல்லாமே பண்ணி நிறைய மகான்கள் எல்லாருமே நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனால் இது என்ன அப்படின்ற விஷயம் நம்முடைய தினந்தோறு வாழ்க்கையில் அதிகமாக இந்த உலகியலானது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மறந்துட்டோம், அவ்வளோதான். ஆனால் இது ரொம்ப புராதனமானது. ஸோ திஸ் இஸ் நாட் எ நியூ திங், திஸ் இஸ் எ ஓல்ட் திங். எல்லாருக்குமே திரும்பி நாம் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்காக தியானம் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமானது, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக முறைன்னு சொல்லணும். ஸோ இந்த தியானம் எவ்வளவு எளிமையானது, இதை எல்லாராலையும் செய்ய முடியுமா? சாத்தியம் இருக்கா இந்த தியானம் செய்யறதுக்கு? தியானம் என்பது ரொம்ப எளிமையானது. எவ்வளோ சுலபம் அப்படின்னா, 5 வயசு குழந்தையிலிருந்து வயசானவர் கூட செய்யலாம். ஒரு தனிப்பட்ட குரூப்புக்கு மட்டுமே கிடையாது. இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக முறை. எதுக்காக செய்யணும் அப்படின்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்ம ஞானத்திற்காக தினமும் செய்யணும். தியானம் என்பது மிக சுலபமானது, எளிமையானது. இதுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கை முறை எதுவும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் எளிமையானது அப்படின்னு சொல்ல வரேன். எளிமையானது இல்லை அப்படின்னா நம்முடைய இயல்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நம்முடைய ஒரிஜினல் நேச்சர் எது இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக நமக்கு தோணும். இல்லை ஆல்ரெடி நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாமல் ஒரு புதுசாக வரோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்முடைய மைண்ட் ஆகட்டும், நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் தனிப்பட்ட திசையில் இருக்கும். அந்த சைடில் இருந்து இந்த ஆன்மீக பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்த உடனே நம்முடைய இயல்பான முறைக்கு வரும் பாருங்கள், அப்போது ஆட்டோமேட்டிக்காக தியானம் என்பது மிக எளிமையாக நம்மளுக்கு தோன்றுது. இந்த எளிமையான தியானத்தை எப்படி செய்யணும்? இது எல்லாருக்கும் சாத்தியமா? நீங்கள் சொன்னீங்க 5 வயசு குழந்தையிலேருந்து யார் வேணாலும் இந்த தியானத்தை பழகலாம் அப்படின்னு. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பெரியவங்களாக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது சம்மந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் விட சின்ன குழந்தை கூட, இன்னைக்கு 5 வயசு குழந்தை கூட கேட்டால் ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டால் இல்லை, என்ன கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதற்கு இந்த தியானம் எப்படி உறுதுணையாக இருக்கும், உதவி புரியும்ன்றதை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கரெக்ட் மேடம். நாம் என்ன செய்தாலும் ஒரு காரணம் என்பது இருக்கும். என்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஆட் பண்ணிக்கிறோமோ அதன் மூலமாக ஒரு பெனிஃபிட் ஏதாவது நமக்கு கிடைச்சா மட்டுமே அதை நாம் கடைப்பிடிக்கணும். இல்லை ஒரு ட்ரையல் மட்டும் பார்த்துட்டு விட்டுறணும். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க தியானம். சின்ன வயசுலேருந்து, அதாவது 5 வயசு குழந்தையிலிருந்து வயசானவர் வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸ் அவர் பீப்புள் கூடவும் நான் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ரிசல்ட் அப்படின்னு என்னன்னா, எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அதெல்லாமே இயல்பாக குணப்படுத்திக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ்வது. எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸு, எந்த விதமான ஓவர் திங்கிங்கு, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி எந்த விதமான மன
அழுத்தமாகட்டும், வேறு எந்த மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலும் அது எல்லாமே குணப்படுத்திக்க முடியும். அதே விதமாக எல்லாருக்குமே ஒரு காரணம் என்பது இருக்கும். இந்த உலகத்திற்கு ஏன் வந்தேன் அப்படின்றதுக்காக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை எல்லாருக்குமே தெரியணும். அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஃபார் சப்போஸ் எக்ஸாம்பிள் நாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கிறோம், ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங். கண்டினியூஸாக மைண்டில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்குது அப்படின்னா நான் ஸ்டாப்பாக, அதுக்கு ரீசன் என்பது அதாவது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் என்பது கொடுக்க மாட்டோம். அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓவர் திங்கிங் அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. தனிப்பட்ட விஷயத்தின் மீது யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறோம். சுற்றி 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 ஒரே எண்ணத்தின் மீது சிந்தனைகள் உருவாக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சொல்யூஷன் மட்டும் கிடைக்காது. ஸோ அதுதான் ஓவர் திங்கிங். 1 மணி நேரம் ஒரே விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சொல்யூஷனோ முடிவுக்கோ வரணும். அப்படி வராமல் கண்டினியூஸாக ஓடிட்டே இருந்தால் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுமே. அதுக்கப்புறம் மைண்டு அன்ரெஸ்ட்ஃபுல் ஆகிடும், ரெஸ்ட்லெஸ் மைண்ட் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா தியானம் தான் செய்யணுமே. எங்கெங்கெல்லாமே அன்ரெஸ்ட்ஃபுல் மைண்ட் இருக்குமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உடலில் நோய்கள் என்பது உருவாக்கும். ரெஸ்ட்ஃபுல் மைண்டு இருந்தால் அங்கே ஹெல்த்தி பாடி இருக்கும். அன்ரெஸ்ட்ஃபுல் மைண்ட் இருந்தால் அங்கே அன்ஹெல்த்தி பாடி இருக்கும். ஸோ எப்போ நம்ம இந்த தியானத்தை செய்கிறோமோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னா மென்டல் ஹெல்த், மைண்டு செட் ஆகிடும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் மைண்டு ரெஸ்ட்ஃபுல் மைண்டாக ஆகும். அன்ரெஸ்ட்ஃபுல் மைண்டு ரெஸ்ட்ஃபுல்லாக ஆகும். எப்போ ரெஸ்ட் அப்படின்றது கொடுக்குறோமோ மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடிக்கு ஹெல்த் அப்படின்றது வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 5 வயசு குழந்தை அவங்கள பார்த்தாலும் சிலபஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க ஸ்கூலில். ஸோ அது ஜாஸ்தி தான் அவனுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இப்போ மகிழ்ச்சியா இருக்க முடியல. நம்ம எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா வந்து விளையாடிட்டு இயற்கையோட நேச்சரோட இருப்போம், இயற்கையோட இருப்போம். இந்த காலத்து குழந்தைங்க ஃபுல்லாவே டிவி, போன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய ஹோம்ஒர்க் எல்லாமே அந்த போன், அதுக்கு அவங்க வந்து அடிமைய மாதிரி கூட ஆகிட்டாங்க. ஸோ இதுல இருந்து குழந்தைங்களை மீட்டு வெளியில கொண்டு வரதே பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுக்காக அந்த குழந்தைய ஸ்கூல் விட்டுட்டு நீ வந்துரு அப்படின்னா அது பண்ண முடியாது. நாளைக்கு அவனுக்கு அந்த கல்வி என்பது மிக முக்கியமானது. ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். எஜுகேஷ்னல் சிஸ்டம் எல்லாமே மாற்றணும் அப்படின்னா ஒருத்தரால் மாற்ற முடியாது. எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியப்படுத்தணும். அது எல்லாமே லாங் ப்ராசஸ். அதுக்காக இப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம குழந்தைக்கு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் அவன் ஸ்கூலில் என்னென்ன விதமான அன்ரெஸ்ட்ஃபுல் மைண்ட் க்ரியேட் ஆகிருக்குமோ அது எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீல் ஆக்கி ஒரு அமைதியான மனம் என்பது வருது. எப்போ மன அமைதியாக இருக்குமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நேச்சுரல் ஹீலிங் அப்படின்றது நடக்கும். சிமிலர்லி அதாவது 5 வயசு குழந்தையிலிருந்து 30 வயசு அவர் ஆஃபீஸுக்கு போனாலும், 40 வயசு அவர் வீட்டில் உட்காந்து அவருடைய இல்லத்தரசியாக வேலை செய்தாலும், வயசானதுக்கு அப்புறமாகட்டும் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லிவிங் அப்படின்றது இருக்குது. அதுக்காக காமனாக எல்லாரும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்களுடைய பிரச்சனைகள், எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தியானம் என்பது தினமும் அவருடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கணும். வாழ்க்கை முறை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் தியானம் மட்டும் உங்களோட வாழ்க்கையில் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதம் சார். ரொம்ப அழகாக அந்த தியானத்தை பற்றி சொல்லி, ஒரு தியானம் பண்ணுறதுனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியும். ஸோ குழந்தைங்க நல்லா மூளைத்திறன் அதிகமாகி அவங்களால நல்லா படிக்க முடியும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த தியானத்தை எப்படி செய்யணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதை நம்ம வாழ்நாளில் நம்ம எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தியானம் என்பது மிக சுலபமான ஒரு முறை. இதுக்காக
நம்முடைய வாழ்க்கை முறையில் சேஞ்சஸ் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் நம்முடைய இயல்பான மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்த போதும். இதுக்காக ரொம்ப தீவிரமான ஆசனங்கள் எல்லாமே போட்டு நமக்கு முடியாத அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. சுகமான சௌகரியமான ஆசனத்தில் உட்காரணும். நீங்கள் எப்படி சௌகரியமாக உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி கீழே தரையின் மீது உட்காரலாம், இந்த மாதிரி சேர் மேலே உட்காரலாம், சோஃபா மேலே உட்காரலாம், செவருக்கு சாஞ்சு உட்காரலாம். உங்கள் விருப்பம். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்குமோ அந்த விதமாக நீங்கள் உட்கார்ந்தா போதும். உட்கார்ந்துட்டு கைகளை 2 இந்த மாதிரி கோர்த்துக்கணும், கால்களை 2 கிராஸ் பண்ணிக்கணும், கண்ணாடி இருந்தால் கழட்டி விடணும், கண் 2 மூடிக்கணும். மூடிட்டு நமக்குள்ளே போகும் உள் சுவாசம், வெளியே வரக்கூடிய வெளியே சுவாசம், இது 2மே கவனிக்கணும். அவ்வளோதான். இந்த சுவாசத்தை கவனிக்க 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 நம்முடைய மைண்டு 0 ஆகிடும். அதாவது எண்ணங்கள் என்பது எப்பவுமே உருவாக்கிட்டே இருக்கும் மைண்டு. எண்ணங்கள் உருவாக்காது கம்முன்னு இரு, சைலண்ட் ஆயிரு அப்படின்னா அது முடியாது. அது போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு சொல்ல வேண்டிய முறை என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய கவனம் சுவாசத்தின் மீது வச்சால் ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் கம்மியாயிடும். இதுதான் ஆன்மீக சாஸ்திரம். எப்படி அது கம்மியாயிடும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய தியரியே இருக்குது. சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்றது தனிப்பட்டதாக இருக்குது. அது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். மகான்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நாம் படித்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனம் என்ன, நம்முடைய சுவாசம் எங்கே இருக்குது, நமக்கு உடலுக்கு மனசுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன வருது அப்படின்னா, சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் மனசில் இருக்கிற அனைத்து எண்ணங்களும் குறைந்து ஒரு எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது நமக்கு அனுபவத்துக்கு வரும். அந்த நிலை தான் தியான நிலை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் தியானம் என்றால் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா, புத்தர் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். புத்தர் ஃபோட்டோ ஆகட்டும், புத்தர் விக்ரம் ஆகட்டும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய ஃபோட்டோ, நிறைய விக்கிரகங்கள் எல்லாமே தியான முத்திரையில் தான் இருப்பாங்க தியானம் செய்யும்போது. அதுக்காக ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த உலகத்திற்கே அந்த தியானத்தை எளிதாக நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் புத்தர். ஸோ அந்த தியானத்தை, அதாவது புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த தியானத்தை பத்ரிஜி அவர்கள், பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி இன்னும் எளிதாக்கப்பட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் செய்யலாம். தியானம் என்பது சின்ன வயசு மட்டுமே கிடையாது, வயசானவர் மட்டுமே கிடையாது, எல்லாருமே செய்யலாம். தினமும் செய்யணும். செய்தால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த தியான பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்னா, சுவாசத்தின் மீது கவனம். ஒரு சிட்டிங்கில் உட்காந்து கண்டினியூஸாக பண்ணணும் சில நேரம். இந்த தியானம் இவ்வளோ எளிமையான தியானம், ரொம்ப அழகாக கேட்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. அமைதியாக உட்காந்து கையை கோர்த்து கண்ணை மூடி மூச்சு கவனிங்கன்னு சொல்கிறீங்க. இந்த மூச்சு கவனிக்கிறது எவ்வளோ நேரம் கவனிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் இதை செய்யணும், எத்தனை வேலை செய்யணும், இந்த மாதிரியான விளக்கங்கள் எனக்கு. ஓகே, அதாவது ஒவ்வொருடைய வாழ்க்கை முறை தனிப்பட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு குழந்தையோட வாழ்க்கை முறை அவனுக்கு எப்போவுமே விளையாட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குமே. அதுவே ஒரு வேலைக்கு போகிறவங்க ஆகட்டும், ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக கடைக்கு போகிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும். ரிட்டையர் ஆனவர்களுக்கு அவருக்கு வேறு மாதிரி இருக்கும். அதாவது வயசு எவ்வளவோ அந்த மாதிரியான வாழ்க்கை முறை அப்படின்றது எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்முடைய வயசு எத்தனை வருடங்கள் இருக்குமோ அத்தனை நிமிடங்கள் ஒரு சிட்டிங்கில் உட்காரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போயிட்டு இருப்பான், இல்லை யூகேஜி போகிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும்? ஹோம்ஒர்க்கு பற்றி யோசிப்பா, வீட்டில் அம்மா ஏதாவது ஸ்வீட் பண்ணி தருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பா,
அப்பா ஏதாவது பொம்மைக்கு வாங்கி தருவாங்க. இவ்வளோதான் அவருக்கு. வேறு எந்த எண்ணமும் இருக்காது. இருந்தாலும் அப்படி வருது, அப்படி போயிடும். அது சஸ்டெயின் ஆகுற பர்மனெண்ட்டா இருக்காது. அளவுக்கு சஸ்டெயின் ஆகுற அளவுக்கு எந்த எண்ணமும் இருக்காது. ஸோ அதுக்காக அந்த குழந்தை 5 நிமிடங்கள் உட்கார்ந்தா போதும். இருக்கிற எண்ணங்கள் எல்லாமே காலியாகி 0 ஆயிடும் மைண்ட். எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது அவனுக்கு 5 நிமிஷத்துலயே வந்துரும். அதுவே ஒரு 30 வயசு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். எண்ணங்கள் இருக்கும். கட்டாயம். ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாமே காலி ஆகணும் அப்படின்னா, மினிமம் அவர் வந்து ஒரு 30 நிமிஷம் உட்கார்ந்து தான் ஆகணும். அந்த 30 நிமிஷம் கம்மியா உட்கார்றாரு அப்படின்னா, பயிற்சி செஞ்சிருந்தா உடனே அந்த நிலை என்பது கிடைக்கும். பயிற்சி இல்லாம ஐ அம் எ பிகினர் அப்படின்னும்போது 30 நிமிஷம் கண்டிப்பா தேவைப்படும். இன்னும் ஜாஸ்தியா பண்ணாலும் ஓகே தான். பட் மினிமம் 30 நிமிஷம். 30 வயசு இருந்தா 30 நிமிஷம். 40 வயசு இருந்தா 40 நிமிஷம். அதுவே 60 வயசு தாண்டி ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். வீட்ல சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்துக்கணும். வீட்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே கைடன்ஸ் தரணும். வீடு எல்லாமே சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்கும் எண்ணங்கள். அது எல்லாமே கம்மி ஆகணும் அப்படின்னா மினிமம் 1 ஹவர், அதாவது 60 மினிட்ஸ் கம்பல்சரி உட்காரணும். இது ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு கிரியேட் பண்ண ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லணும். சும்மா அப்படி எல்லாருக்குமே 1 மணி நேரம் கட்டாயமாக உட்காரணும் அப்படின்னா எல்லாராலையும் உட்கார முடியாது. 90 வயசு இருக்கிறவங்க 1 மணி நேரம் உட்காரு அப்படின்னா அவங்களால முடியாது முதல்ல. முடிஞ்சு உட்கார்ந்தாலும் அது பத்தாது. ஸோ அதுக்காக ஃபார்முலேட்டட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மெடிடேட் அக்கார்டிங் டு யுவர் ஏஜ். உங்களுடைய வயசு எத்தனை வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் ஒரு சீட்டிங்கில் உட்காரணும். எங்கே உட்காரணும்? உங்கள் விருப்பப்படி எங்கே உங்களுக்கு சௌரியமாக இருக்குமோ அங்கே உட்காருங்க. இதுக்காக ஒரு தனிப்பட்டதாக எங்கேயோ கோயிலுக்கோ மசூதிக்கோ இல்லை சர்ச்சுக்கோ போய் தான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. உங்களுடைய வீடே கோயில். உங்களுக்கு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு சௌரியமாக இருக்குமோ அந்த நேரத்தில் அங்கே அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள். இதுக்காக காலையில் 5 மணிக்கோ 4:30 மணிக்கோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்துலையே பண்ணணும் அப்படின்னா கிடையாது. முதல்ல பாடிக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுங்க. அது ஆனதுக்கப்புறம் நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருந்தால் 6 மணிக்கே எழுந்திரிங்க. எல்லாமே உங்களுடைய டே ஸ்டார்டிங்கில் என்னென்ன நீங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைம் அப்படின்றது ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஏதோ ஒரு நேரத்தில் கிடைக்கும். அந்த நேரத்தில் உட்காருங்க. இதுக்காக ஒரு தனிப்பட்ட நேரம் நம்ம வச்சு அந்த நேரத்துலேயே உட்காரணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. நம்முடைய ஃப்ரீ டைம் தான் நமக்கு பெஸ்ட் டைம். ஓகே, சூப்பர் மாஸ்டர். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். ஸோ எவ்வளோ நேரம்னா அவங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளோ நேரம் நம்ம ஒரு சிட்டிங்கில் உட்காரணும். நமக்கு எந்த நேரம் விருப்பமோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த தியானத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எளிமையாக இவ்வளோ சக்தி வாய்ந்த தியானத்தை நமக்கு பத்ரிஜி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த தியானம் செய்வதன் மூலமாக உடல் சார்ந்த நோய்கள்லேருந்து நம்மளால வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி நமக்கு வந்து வேலை செய்யுது? இந்த தியானம் பண்றதன் மூலமா நோய்கள்ல இருந்து பல நாள்பட்ட நோய்கள்ல இருந்து கூட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். இது சாத்தியமா சார்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம உடலுக்கு ஏதாவது நோய் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு 2 காரணம்தான். அது ஒன்று வந்து சைக்கோசோமேட்டிக், அதாவது மைண்டில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதனுடைய எஃபெக்ட் வந்து பாடி மேலே விழும். ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது ஹெல்த் தான் இருக்குமே உங்ககிட்ட. இது சாப்பிட்டா என்ன ஆகுமோ, அங்கே போனால் என்ன ஆகுமோ, இவ்வளோ வேலை பண்ணுறேன் நான், ஏதாவது ஆக போதும் எனக்கு அப்படின்ற ஒரு பயத்தில் எல்லாரும் பண்ணுறார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் காலகட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் நிறைய பயம்தான். பயம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்முடைய மைண்டு கிரியேட்டர் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாமே தான். அது கலெக்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஆக்கி ஃபைனலாக வந்து யாருன்னு பாதிக்கிறது அப்படின்னா நம்மளை நாமே பாதிக்கிறோம். ஸோ சைக்கோசோமேட்டிக், அதாவது மைண்டு மூலமாக ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது உருவாக்குது. ஃபஸ்ட்டு ரீசன். 2வது ரீசன் வந்து பழைய பிறவிகளில் கடந்த பிறவிகளில் ஏதாவது கர்மா பேலன்ஸ் இருந்தால் அந்த கர்மா
நமக்கு நோயாக வரும். ஓகே. அதுக்காக தியானம் செய்தால் 2 விதமான சூழ்நிலைக்காக வந்திருக்கிற அந்த நோய்கள் எல்லாமே குணப்படுத்திக்க முடியும். சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் அது எப்படி குணமாகும் அப்படின்னா, தியானம் செய்தால் எண்ணங்களற்ற நிலை அப்படின்றத நாம் கொண்டு வரும். எண்ணங்களற்ற நிலை வந்த உடனே என்ன ஆகும்? பாசிட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, நியூட்ரல் தாட்ஸு, எந்த விதமான எண்ணங்கள் இருந்தாலும் கட் பண்ணுறோம் முதல். ஓகே. கட் பண்ண அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்கார்ந்தாலே அந்த 1 மணி நேரத்தில் நம்முடைய உடலுக்கு நேரம் கொடுக்குறோம் இயல்பாக குணப்படுத்துக்கிறதுக்கு. ஆனால் தியானமே செய்யலை அப்படின்னா நம்முடைய உடலுக்கு நேரமே கொடுக்கல நாம் ஹீலிங் பண்ணுறதுக்கு. நம்முடைய உடலுக்கு ஒரு இயல்பு என்பது இருக்குது. என்ன இயல்பு அப்படின்னா, நீங்கள் மருந்து கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, அதோட இயல்பு என்ன அப்படின்னா எப்போவுமே ஹீலிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும். சரியான உணவு மட்டும் சாப்பிட்டு சரியான ஓய்வு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்தும். ஆனால் நாம் எதுவுமே அந்த குணப்படுத்துறதுக்கான நேரமே தரமாட்டோம். ஸோ எப்போ இந்த தியானம் என்பது நம்ம செய்கிறோமோ, இந்த மைண்டு ஜீரோ ஆகுமோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜீரோ ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்முடைய பாடி வந்து அந்த இயல்பான ஹீலிங் அப்படின்றது நடக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு கர்மா. கர்மா அப்படின்னா என்ன? நம்ம கடந்த பிறவியில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும், வேறு யாருக்கோ ஒரு ஹிம்சை பண்ணியிருந்தாலும், எந்த விதமான நெகட்டிவ் கர்மா நம்ம அட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் அது எங்கேயும் போக மாட்டேது. நம்முடைய கர்மா அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும். எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை யுகங்களானாலும் அந்த கர்மா அக்கௌண்ட்டில் அந்த பேலன்ஸு நம்மக்கிட்டேயே இருக்குமே. ஸோ சரியான நேரம் வந்ததுக்கப்புறம் அந்த கர்மா ஒரு நோயாக மாறி நம்மளை பாதிக்குது. ஸோ தியானம் எப்போ செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சோல் கனெக்ஷன் அப்படின்றது வருது, ஆன்ம தொடர்பு அப்படின்றது வருது. ஆன்ம தொடர்பு எப்போ வருதோ ஆன்ம ஞானம் என்பது நமக்கு கிடைக்கும். ஆன்ம ஞானம் எப்போ வருதோ கர்மா என்பது கிளியர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது சொல்லியிருக்காங்க, ஞானாக்னி தக்த கர்மாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஞானாக்னி, ஞானம் என்பது ஒரு தீ, அக்னி மாதிரி. அது எந்த விதமான கர்மா இருந்தாலும் அது பேர்ன் பண்ணிடும். எந்த விதமான ஞானம்? ஆன்ம ஞானம். ஆன்ம ஞானம் எவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம வாங்கிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கர்மா என்பது கிளியர் ஆகிட்டே வரும். ஒரு கர்மா கிளியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாமே குணமாயிடும், இயல்பாக குணமாயிடும். சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாரு, ஸ்கேன் எடுக்கிறாரு, டெஸ்ட் எடுக்கிறாரு, என்னென்னமோ ஏதோ பண்ணுறாரு. ஃபைனலாக வந்து எதுவுமே இல்லை போகணும், நீ ஆரோக்கியமாக தான் இருக்கியா அப்படின்றார் டாக்டர். ஆனால் இங்கே பார்த்தா கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, எதோ வலிக்குது. எப்படி அது ஆயிடுச்சு? தரால் கர்மா. மிஷின் கண்ணுக்கு தெரியாது, ஸ்கேனர் கண்ணுக்கு தெரியாது, டாக்டர் பல்ஸுக்கு தெரியாது, ஆனால் உள்ளே இருக்குதே. எப்படி அப்படின்னா 3ஆம் கண்ணு மூலமாக நம்ம பார்த்தா அங்கே கர்மா என்ன பாதிக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த விதமான கர்மாவால் வர அனைத்து நோய்களும் தியானம் செய்தால் அந்த ஆன்ம ஞானம் என்பதை பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே குணமாயிடும். ஸோ அதுக்காக யாருக்கு கர்மா இருக்கோ, யாருக்கு நோய்கள் இருக்கோ அவர் மட்டுமே தியானம் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. எல்லாரும் செய்யணும். எதுக்காக? நான் ஆல்ரெடி நல்லா இருக்கேனே, நான் எதுக்காக செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது, எதிர்காலத்தில் என்ன கர்மா பாதிக்க போகுதோ, எதிர்காலத்தில் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரப்போகுதோ அது எல்லாத்துக்குமே இப்போத்திலிருந்து ரெடி ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பில்ட் சம் பாசிட்டிவ் எனர்ஜி. எதிர்காலத்தில் வரக்கூடிய கர்மா ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கூட இங்கேயே தக்தம் பண்ணிக்கலாம், அதாவது பர்ன் அவுட் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு இயல்பான மனநிலைமை, உடல் நிலைமை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சில நேரம் தினமும் தியானம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிடும். ஆனந்தமான வாழ்க்கை நம்ம கையில் இருக்குமே எப்போவுமே.
ஆனந்தம் என்பது நம்ம இயல்பாகணும். இயல்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஆரோக்கியம், ஆனந்தம், நம்மளோட உடல் நோய்கள குணப்படுத்தலாம். அந்த தியானம் பண்றதன் மூலமாக நீண்ட நாள்கள் இருக்கக்கூடிய அந்த நோயிலிருந்து நம்மளால வெளியில வர முடியும். தென் கர்மானால தான் நம்ம நெறைய விஷயங்கள்ல வந்து மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ அதிலிருந்தும் நம்ம வந்து ரிலீஃப் ஆயி இதுல வெளியில வர முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்கங்கள் குடுத்தீங்க. மனம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில வரதுக்கு தியானம் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யுது? ஓகே. தினமும் ஏதோ ஒரு புது சூழ்நிலை வந்த உடனே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. நமக்கு ஆல்ரெடி அனுபவம் இருந்தா, ஓ இதுதான் தானே, இந்த சூழ்நிலையிலிருந்து வெளிய வரணும் அப்படின்னா இதுதான் பதில். இந்த மாதிரி நம்ம செய்தால் ஆட்டோமேட்டிக்கா இது செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் இருந்தால், மைண்ட் ரிலாக்ஸ்டாவே இருக்கும். ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள், புது புது சூழ்நிலைகள், புது புது மனிதர்களை நம்ம தொடரும்போது புது புது விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு எதிராயிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கே தெரியாதோ அங்கே நமக்கு மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும், தியானம் எல்லாமே நம்ம செய்கிறோம், தினமும் செய்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் பற்றி நம்ம கேட்குறதுக்கு எங்கே கேட்கணும்? எல்லாரும் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி செய்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக யாரெல்லாம் ஆல்ரெடி தியானம் பண்ணியிருக்கிறாரோ அவர் கூட நாம் தொடர்பில் இருக்கணும். அதாவது சத்சங்கம் என்பது செய்யணும். சத்சங்கம் செய்தால், இங்கே சத்சங்கம் அப்படின்னா என்ன, சத்தியத்தை பகிர்கிறது. நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாமே வந்திருக்கும், உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த விதமாக உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனைகள் எல்லாமே குணப்படுத்த ஒரு ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னால், அதே சூழ்நிலை எனக்கு ஒரு புது என்லைட்டன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விதமாக யாரெல்லாம் தியானம் செய்கிறாரோ அவர் கூட நாம் போய் பேசணும். சத்சங்கம் என்பது செய்யணும். யார்கிட்ட சார், சின்ன குழந்தைகிட்ட சத்சங்கம் செய்யணுமா, பெரியவர்கள்கிட்ட மட்டுமே செய்யணுமா, பிரம்மர்ஷி அப்படின்ற விருது இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட மட்டுமே சத்சங்கம் செய்யணுமா அப்படின்றது கிடையாது. சின்ன குழந்தை, பெரியவர், வயசானவர், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நிறைய அனுபவங்கள் எல்லாமே வருது. irrespective ஆஃப் their ஏஜ், கேஸ்ட் இல்லை ஸ்டேட்டஸ், இது எல்லாமே பார்க்காம அவர் கூட சத்சங்கம் என்பது செய்யணும். சத்சங்கம் அப்படின்னு என்ன, அவருடைய தியான அனுபவங்கள் கேட்குறது. இந்த விதமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இல்லை அந்த சூழ்நிலை, ஆனால் ஞானம் என்பது வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. அதுக்காக தியானம் செய்யணும். ப்ளஸ் யாரெல்லாம் தியானம் செய்கிறாரோ அவர் கூட தொடர்பில் இருந்து அந்த சத்சங்கம் என்பதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா we will be ready for handling any kind of situations. எந்த விதமான சூழ்நிலை எதிர்காலத்தில் வந்தாலும் அது எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போ ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நோய் உங்களுக்கு புதுசு, பட் ஆல்ரெடி அந்த நோய் யாரோ ஒருத்தர் தியானத்தின் மூலம் குணப்படுத்திக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அது பழசு. அவர் கூட நம்ம பேசும்போது இது அசால்ட்டாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாமே, இது நல்லா ஒரு 3 மணி நேரம் தியானம் பண்ணுங்கள், அதுவே போதும், தானாக இயல்பாக குணமாகும், இவ்வளோ நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை வருதா நமக்கு, அவருக்கு குணமாயிருக்கு அப்படின்னா நாம் பண்ணால் நமக்கு குணமாகுது அப்படின்னு, அப்போ ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆகுதா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி மைண்ட் ரிலேட்டட் ஆகட்டும், உடல் ரிலேட்டட் ஆகட்டும், எந்த விதமான இஷ்யூஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். சூப்பர் மாஸ்டர். அதாவது ஒருத்தருடைய அனுபவங்கள், தியான அனுபவங்களை கேட்கறதன் மூலமாக நமக்கு ஒரு ஞானமும் கிடைக்கிது, நம்மளுடைய உடல் நோய்களையும் குணப்படுத்திக்க முடியுது, அதன் மூலமா நமக்கு மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப பிஸி லைஃப்ல ஓடிட்டு இருக்காங்க. தினமுமே தியானம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து
நேரம் ஒதுக்கிறதுக்கு முடியல. ஸோ இன்னும் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர். ஆன்மீகம் அதாவது இது மதம் சார்ந்து ஏதாவது இதுல இருக்குங்களா? இதுல மதம் இல்லன்னா இது உலகத்துல இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த தியானத்த செய்ய முடியுமா? மதம் என்பது மைண்ட் ரிலேட்டட், ஓகே. லைஃப் ஸ்டைல் என்பது பாடி ரிலேட்டட். நாம் தியானம் என்பது சொல்கிறோம் பாருங்க, அது சோல் ரிலேட்டட். ஓகே. நான் ஹிந்து அப்படின்றது இந்த உடலுக்கு நாம் சொல்லல, ஹிந்து மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்து அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அவர் பண்ணுற செயல் பார்த்து. செயல்கள் மூலமா. அந்த செயல்கள் எல்லாமே எப்படி பண்ணுறாரு? மைண்டில் ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. போட்டு வச்சுக்கணும், ம். இந்த மாதிரி தான் இருக்கணுமே, ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், வாக்கிங் ஸ்டைல் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஹிந்து மைண்ட், மைண்ட். ஓகே. கிறிஸ்டியன் மைண்ட், ஓகே. இஸ்லாமிக் மைண்ட், ஜெயின் மைண்ட், ஓகே. அமெரிக்கன் மைண்ட், இந்தியன் மைண்ட். ஓகேவா? மைண்ட் செட் தான், மைண்டுக்கு ரிலேட்டட் தான் கேஸ்ட் அப்படின்றது. பட் மெடிடேஷன் அப்படின்றது அது வந்து சோல் ரிலேட்டட். சோலுக்கு எந்த டைவர்சிட்டிஸும் இல்லை. நீங்கள் ஆணா பெண்ணா, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா, சிறியவனா பெரியவனா, வயசானவரவளா, இல்லை ரிச் மேனா ஏழையாக இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் இந்தியனா ஸ்ரீலங்கனா ஜாப்பனீஸா கொரியனா, அதுக்கு எதுவுமே இருக்காது. படம் இல்ல. ஏன்னா ஒரு பிரிவில் சைனாவில் இருப்பீங்க, இன்னொரு பிரிவில் இந்தியாவில் இருக்கிறீங்க, இன்னொரு பிரிவில் ஸ்ரீலங்காவில் இருப்பீங்க, வேறு பிரிவில் இங்கின்னு எங்கேயோ இருப்பீங்க. இப்போ எந்த நாட்டுக்கு சென்றவங்க நீங்கள்? சோல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா we are one. ஓகே. ஸோ தியானம் என்பது ஒரு மதத்துக்கு சென்றது கிடையாது. எப்படி சொல்கிறீங்க மதத்துக்கு சென்றது கிடையாது அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம்? ஒரு விக்ரம் ஏதாவது வச்சு பூஜை பண்ணுறோமா? இல்லை. ஒரு கோயிலுக்கோ மசூதிக்கோ போகிறோமா? இல்லை. என்ன பண்ணுறீங்க? உள் செல்லும் மூச்சையும் வெளியே வரும் மூச்சின் மீது கவனம் செலுத்துறோம். மூச்சு காற்றுக்கு ஹிந்து மூச்சு, இஸ்லாமிக் மூச்சு, இந்தியன் மூச்சு அந்த மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லையே. எல்லாருக்குமே ஒன்று தான். பஞ்சபூதங்களில் வாயு அப்படின்றது ஒரு பவர், அது எல்லாருக்குமே சேர்த்து இருக்கிறது. ஒரு நாய்க்கு ஒரு தனிப்பட்ட ஆக்சிஜனு, மனிதனுக்கு ஒரு ஆக்சிஜனு, அமெரிக்கனுக்கு ஒரு ஆக்சிஜனு, அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா? அந்த மூச்சு காற்று மதம் அப்படின்றது இல்லை மூச்சு காற்றுக்கு. ஸோ நாம் எப்போ இந்த தியானம் செய்கிறதுக்காக மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்துகிறோமோ அவ்வளோதான் தியானம் அப்படின்னு. கேஸ்ட்டு, நேஷ்னாலிட்டி, நேரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே அது. இது எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டது தான் இந்த தியானம். இந்த எளிமையான தியானம் ஏதோ எந்த ஒரு மனம் சார்ந்ததும் இல்ல. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நம்மளோட சுவாசத்தை கவனிக்கணும், நம்மளோட ஆன்மாவுக்கு. ஸோ ஆன்மா சம்பந்தப்பட்ட இந்த தியானம். கரெக்ட். சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல மாஸ்டர், எதனால நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம்? சுவாசத்தின் கவனிக்கிறதன் மூலமாக என்ன நடக்குது மாற்றங்கள்? சுவாசத்தின் மீது எதுக்காக கவனம் செலுத்தணும் அப்படின்னா, சுவாசம் என்பது ஒரு இன்விசிபிள் என்டிட்டி. அதாவது கண் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம், நோஸ் அப்படின்னா இங்கே காமிக்கிறோம், நாக்கு அப்படின்னா காமிக்கிறோம். உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே இதை உடலை வெட்டி பார்த்தா எல்லாமே தெரியுது. அதாவது கிட்னி, லங்ஸு, ஹார்ட்டு, ரத்தம், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியுது, ஃபிசிக்கல் என்டிட்டிஸ் இது எல்லாமே. பட் சுவாசம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரியாது. பட் இல்லையா அப்படின்னா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பிரெயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தலை வெட்டி பார்த்தா பிரெயின் தெரியுது. பட் மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா தெரியாது. அதாவது கண்ணுக்கு தெரியாது. எதுக்காக அப்படின்னா மைண்ட் என்பது பிசிக்கல் என்டிட்டி கிடையாது. நமக்கு 7 உடல்கள் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆன்மீக சாஸ்திரம் யாரெல்லாம் படித்தாரோ அவங்களுக்கு கேட்டால் டைரெக்டாக சொல்லுவாங்க 7 உடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி.
அந்த 7 உடல்களில் 3வது உடல் தான் மைண்டு. ஆஸ்ட்ரல் Okay. பாடி தான் மைண்ட். மைண்ட். அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியில் அந்த பாடி, அதாவது அந்த மைண்ட் என்பது இல்லை. ஸோ இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு இன்விசிபிள், அது தெரியாது. ஸோ இந்த மைண்டு, கண்ணுக்கு தெரியாத இந்த மைண்டு, நம்ம எந்த மாதிரியான மிஷின் ஆகட்டும், ஸ்கேனிங் ஆகட்டும், இல்லை வேறு மருந்து மாத்திரை என்ன கொடுத்தாலும் அது கண்ட்ரோல் ஆகாது. அந்த இன்விசிபிள் என்டிட்டியை நம்ம பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இன்விசிபிள் என்டிட்டி நமக்கு வேணும். Okay. அந்த இன்னொரு இன்விசிபிள் என்டிட்டி எது அப்படின்னா நம்முடைய சுவாசம். சுவாசம். அதுக்காக இந்த சுவாசத்தை நாம் பிடிச்சி கவனித்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்விசிபிள் என்டிட்டியான மனம் அது கண்ட்ரோல் ஆகிடும். கண்ட்ரோல் என்ன? ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சி சத்தம் போடக்கூடாது, ஸ்டாப் பண்ணு அப்படின்ற அந்த மாதிரி கண்ட்ரோல் கிடையாது. அதோட இயல்புக்கு வந்துடும். கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குது மைண்டு. எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கிட்டே இருக்குது. உருவாக்காது அப்படின்னா கேட்காது. அது ஒரு எண்ணம் திரும்பி உருவாக்காது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு எண்ணமாக மாறி அதை இன்னொரு மாதிரி கிரியேஷன் நடக்கும். அது எதுவுமே கிரியேஷன் பண்ணாமல் எண்ணங்களற்ற நிலையை கொண்டு வரணும் அப்படின்னா சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த இயல்பாக கிரியேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆக்கி எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது வரும். இங்கே கிரியேஷன் அப்படின்னு என்ன? தாட்ஸ் ஆர் திங்ஸ். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இப்போ நாம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 வாட்டி நினைச்சால் அதுவே எண்ணங்கள் ஜாஸ்தியாக மனசில் இருந்தால் இன்னைக்கு ஒரு அன்னைக்கு கார் வந்துடும். ஸோ அதாவது ஒரு நேரத்தில் அது தாட் எண்ணங்களோட வலிமையினால அது நடக்குது. அது ஒரு பொருளாக மாறுது. ஓகே. அதுக்காக தாட்ஸ் ஆர் திங்ஸ். தாட் என்ன இருக்குதோ, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் என்ன இருக்குதோ அது கிரியேஷன் அப்படின்றது நடக்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கிரியேஷன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் எல்லா எண்ணங்களும் ஸ்டாப் ஆகுது. அங்கே கிரியேஷன் என்பது சில நேரத்துக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம சுவாசத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்தணும். வேற நீங்கள் எந்த வழிபாடுகள் செய்தாலும் அது சுவாசத்தை மாதிரி வராது. மனம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதுக்காக தான் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது மனம் வந்து அமைதி நிலைக்கு திரும்புது. கரெக்ட். அதோட இடத்துக்கே போகுது. நம்மளுடைய உள்முக பயணமாக தான் நம்ம வந்து இந்த சுவாசத்தை வந்து கவனிக்கிறோம். கரெக்ட். இப்போ உலகத்துல பல விதமான முறைகள் இருக்கு. ஒரு சிலர் வந்து உருவ வழிபாடு இருக்கு, நிறைய விதமான மந்திர ஜபங்கள் இருக்கு, தியானத்திலேயே நிறைய வகைகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது நாம ஏன் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தணும்? ஓகே. அதாவது ஹிந்து மந்திரத்தில் நீங்கள் எது சொன்னாலும் லாஸ்ட்டுக்கு வந்து சாந்தி 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 அப்படின்னு சொல்லி 3 வாட்டி சொல்லுவாங்க. ஏன் ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிடலாமே? ஆனால் 3 வாட்டி ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்று வந்து உடலுக்கு சாந்தி, 2வது வந்து மனசுக்கு சாந்தி, 3வது வந்து ஆன்மாவுக்கு சாந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாம் என்ன வழிபாடுகள் செய்தாலும் இந்த 3 சாந்தியும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பூஜை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காயத்ரி மந்திரம் ஓம் பூர்பூ ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு புஷ்பம் கடவுள் மேலே போடுறோம், கைக்கு சாந்தி இல்லை, கைக்கு ரெஸ்ட் இல்லை, தொண்டை கத்திட்டே இருக்குது, மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்குது, அதாவது தொண்டைக்கு ரெஸ்ட் இல்லை. அந்த புஷ்பம் கரெக்டாக அந்த விக்கிரகத்தின் மீது விழுதா அப்படின்னு சொல்லி கண்ணு பார்த்துட்டே இருக்கு, கண்ணுக்கு ரெஸ்ட் இல்லை, மொத்தமாக உடலுக்கு ரெஸ்ட் இல்லை, ஒரு சாந்தி வரல. இந்த ஜபமாகட்டும் மந்திரமாகட்டும் கண்டினியூஸாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மைண்டு ஒர்க் ஆகணும். மைண்டு 0 ஆயிருக்கு அப்படின்னா அது மந்திரம் வராது வெளியில். ஸோ அதாவது மைண்டுக்கு சாந்தி இல்லை. ஓகேவா? ஓகே. ஆன்மாக்கு சாந்தி இருக்கா? இல்லை. இது 2 சாந்தி அடைந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அமைதி அப்படின்றது வருது. ஸோ இதே மாதிரி ஹடயோகம் கண்டினியூஸாக பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாமே போடுவாங்க, ஆசனங்கள் கஷ்டமான போஸ்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அங்கேயா உடலுக்கு ரெஸ்ட் இல்லை, அது யோகா. அது வந்து ஒரு ஆசனங்கள், உடலை வருத்திக்கிட்டு நம்ம. ஆமாம், அது வந்து ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி, உடலுக்கான பயிற்சி. ஸோ அங்கே ரெஸ்ட் இல்லை. நீங்கள் உலகத்தில் எந்த வழிபாடுகள் நீங்கள் பார்த்தாலும் இந்த 3 ஏதாவது வருதா அப்படின்னா வராது.
எதுல 3 வருதோ 3 சாந்திகள் 3 ஓகே. விதமான அமைதிகள் உங்களுக்கு கிடைக்குமோ அதுதான் தியானம். தியானம். இப்போ நாம சொல்ற மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சு காற்றின் மீது கவனம் செலுத்தும் போது இந்த 3 சாந்தி நமக்கு வருதா கிடைக்குது. அப்படின்னா நாம் என்ன செய்றோம்? உட்கார்ந்தபடியே அப்படியே அசையாம உட்கார்றோம். ஓகே. இதுக்காக நாம் எதுவுமே பூஜை ஆகட்டும், பிரார்த்தனை ஆகட்டும், ஆசனங்கள் ஆகட்டும் எதுவுமே செய்யல செய்யல. நம்ம. உடல் அமைதியா உட்கார்ந்திருக்கு. ஸோ உடலுக்கு ஒரு சாந்தி அப்படின்றது கிடைக்குது. சாந்தி என்ன அங்கே ரிலாக்ஸேஷன். ஓகே. ரிலாக்ஸ் எங்கே நடக்குதோ அங்கே இயல்பான ஹீலிங் அப்படின்றது நடக்கும். நடக்கும். ஸோ உடலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும். கிடைக்குது. அப்புறம் மனசுல எந்த விஷயங்களும் ஓடக்கூடாது. நிர்விஷயம் மனஹா அப்படின்னு சொல்றோம். மனசுல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே எடுத்துருங்க. ஒரு 0 ஸ்டேட்க்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். 0 ஸ்டேட்ல என்ன இருக்கும்? சிந்தனைகள் இருக்காது. இருக்காது. சிந்தனையற்ற ஒரு நிலைக்கு எங்கே வருவோமோ அங்கே தான் மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடைக்கும். அங்கே மனசாந்தி அப்படின்றது கிடைக்கும். கிடைக்குது. இந்த 2 சாந்திகளும் உடல் ரிலாக்ஸ் ஆகி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமோ அப்போ ஆன்ம தொடர்பு எங்கே இருக்குமோ அங்கே ஆன்ம ஞானம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆன்ம ஞானத்துடன் வாழ்க்கை வாழ்ந்தால் அப்போ ஆன்மாக்கு சாந்தி என்பது கிடைக்கும். கிடைக்கும். ஓகே. ஆன்மாக்கு எப்பவுமே அனுபவங்கள் தான் தேவை. அந்த அனுபவங்கள் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிடும். ஆன்ம சாந்தி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுக்காக தியானம் செய்யும்போது இந்த 3 விதமான சாந்தி கிடைச்சால் அமைதியான வாழ்க்கை அப்படின்றது அப்போதான் சொல்றார். ஓகே. இந்த 3 சாந்தியில எது ஒன்று இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் லீடிங் ஏ பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்ட். அதுக்காக உங்களுடைய விருப்பம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் இருங்க. பட் தியானம் பண்ணும்போது மட்டும் எந்த விதமான பூஜை ஆகட்டும், ஜபம் ஆகட்டும், ஆசனங்கள் ஆகட்டும் எதுவும் தேவை வராது. இதுதான் உண்மையான தியானம். இது நான் சொன்னது கிடையாது, புத்தர் சொன்னது. புத்தர் அரண்மனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய குருமார்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 குருமார்கள் கிட்ட அவங்க சந்திச்சார். 70 குருமார்கள் கூட அவங்க சந்தித்து அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே கேட்டு இவங்க அந்த பயிற்சி செய்யும்போது இது தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறார். தியானத்திற்காக நிறைய பயிற்சி செஞ்சார். ஆனால் ஆரம்பத்தில் 70 குருமார்கள் கிட்ட போகும்போது 70 பயிற்சிகளும் தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சார். எதுக்காக அப்படின்னு 3 சாந்திகளும் கிடைக்கல. எவ்வளோ பயிற்சி செஞ்சார் அப்படின்னா உணவு விட்டாரு, இந்த உடலுக்கு தேவையான துணி எவ்வளோ தேவையோ அது கூட விட்டாரு, இதுக்கு தேவையான ஒரு மேக்கப் அதுவும் அவருக்கு கண்டுக்கவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக விட்டார். மனசில் நான் ஒரு அவர் வந்து மைண்ட் ரிலேட்டடாக நான் ஒரு இளவரசன் அப்படின்ற விஷயமும் அவங்க மறந்துட்டாங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயமும் விட்டாங்க. அதாவது எல்லாமே விட்டுட்டாங்க. ஓகே. 0 பண்ணுறதுக்காக. மொத்தத்துக்கு இது தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எப்படி தியானம் என்பது எங்கே கிடைக்கும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியுடன் அவங்க கண்டினியூஸாக பண்ணும்போது சத்துவே இல்லாமல் ஒரு நேரம் ஆகுது. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து எதுவுமே யோசிக்க முடியாத நிலை, எதுவுமே வேலை செய்ய முடியாத நிலை. அதாவது உடலை சத்து இல்லை, மனசில் எனர்ஜி இல்லை, யோசிக்கிறதுக்கும் எனர்ஜி இல்லை, ஏதாவது வெளியே போய் ஏதாவது பயிற்சி செய்கிறதுக்கு எனர்ஜி இல்லை. இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது அவருக்கு ஒரே ஒரு கவனம்தான், உள்ளே போகும் மூச்சியும் வெளியே வரும் மூச்சியும் அது மட்டும்தான் தெரியுது. மீதி எல்லாமே யோசிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு முடியல அவருக்கு. அப்போ அந்த மூச்சின் மீது கவனம் அப்படின்றது அப்போதான் அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மூச்சின் மீது கவனம் செலுத்தும் போது தானாக கண்ணு மூடினது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு தியான நிலைக்கு போயிடுச்சு. தியான நிலைக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சு, பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு இரவுலேயே தியான நிலை என்பது அவங்களுக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கடந்த பிறவிகள் எல்லாமே புரிஞ்சுது.
அதுக்கப்புறம் இதுதான் சரியான தியானம் அப்படின்றது அவங்களே இயல்பாக தெரிஞ்சுக்கிட்டார். எங்கிருந்து வந்தது இந்த கடந்த பிறவிகள் எல்லாமே? ஆன்ம ஞானம் என்பது அதுதான். ஓகே. மைண்டு பாடி ரெண்டும் ரிலாக்ஸ் ஆன உடனே ஆன்மாவுக்கு தொடர்பு அப்படின்றது இயல்பாக கிடைக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இயல்பாக புரியும் போது நம்முடைய வாழ்க்கைய முறையே மாறிடும். ஸோ அந்த மாதிரி இதுதான் சரியான முறை, சரியான தியானம். இது கடைபிடித்தால் இந்த 3 விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. ஆரம்ப நிலை தியானம் பண்றாங்க இல்லையா? இப்ப இன்னைக்குதான் முதல்ல தியானத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார். அதாவது ஒரு நம்ம தியானத்தை ஆரம்பிக்கும் போது அப்போது வரைக்கும் நம்ம செய்யல தியானம். அதாவது நம்முடைய மைண்ட் செட் ஆகட்டும், நம்முடைய உடலுக்கு அவ்வளோ நேரம் உட்காரணும் அப்படின்ற அந்த போஸ்டரில் உட்காரதுக்கான ஒரு பயிற்சி என்பது நம்ம கொடுக்கல. அதுக்காக உடனடியாக அப்படியே நம்ம தியானத்தில் உட்காரும்போது ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஆகட்டும், செகண்ட் சிட்டிங்கில் ஆகட்டும், நமக்கு உடலுக்கு கொஞ்சம் வலிகள் என்பது வருது. ஏன்னா அப்போது வரைக்கும் அந்த போஸ்டரில் அவ்வளோ தீர்க்க காலமாக நம்ம உட்காரல. ஸோ உட்காரும்போது சில வலிகள் என்பது வருது. வந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ ஃபார் சப்போஸ் என்னோடய வயசு 30ன்னா 30 நிமிஷம் உட்கார முடியலன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல 10 நிமிஷம் ஆகட்டும் உட்காருங்க. முதல்ல அந்த ஆசன சித்தி அப்படின்றது வரணும். ஆசன சித்தி அப்படின்றது வந்ததுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் கிடையாது, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரு அப்படின்னா நம்முடைய உடல் என்பது நமக்கு கோஆப்ரேட் பண்ணும். அதே மாதிரி உட்கார்ந்த உடனே இப்போது வரைக்கும் நாம் மைண்டு கண்ட்ரோல் அப்படின்ற எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம பேசும்போது கான்சன்ட்ரேஷனோ இல்லை ஏதோ ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோ நமக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிடைக்கும். எண்ணங்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் எல்லாமே வருது. இது எல்லாம் எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு பயம் வருது, சில பேருக்கு நம்மளால் முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி வரும், எல்லாருக்குமே வருது. ஸோ அது எண்ணங்கள் வந்தால் அப்படியே கட் செய்து திரும்பி நம்முடைய கவனம் சுவாசத்தின் மீது செலுத்தால் ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் எல்லாமே போய் ஒரு அமைதியான நிலைமை கண்டிப்பாக வரும். இன்னைக்கு வரல அப்படின்னா நாளைக்கு நாம் பயிற்சி செய்யும்போது வருது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் உட்காரணும். ஐயோ நேற்றெல்லாம் வரவே இல்லை, இன்னைக்காவது வருமோ அப்படின்ற ஒரு கேள்வியில் உட்காரக்கூடாது. வருது, புத்தருக்கு வந்தது, நிறைய பேருக்கு ஆல்ரெடி இன்ற காலகட்டத்தில் பண்ணுற தியானம் அவங்களுக்கு எல்லாமே அனுபவம் வருது. ஸோ ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது. ப்ராசஸ்னு நம்பணும். நம்பி உட்கார்ந்தா ஒரு 40 நாள், 45 நாள், 48 நாள் இந்த மாதிரி நம்ம பயிற்சி என்பது செய்யும்போது என்றைக்கோ ஒரு அன்னைக்கு நமக்கு கண்டிப்பாக அந்த தியான நிலை அப்படின்றது வருது. 1 மணி நேரம் உட்கார்ந்தா அட்லீஸ்ட் 1 நிமிஷம் எண்ணங்களற்ற நிலை வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் தான். ஓகே, அதுக்காக அவருக்கு அனுபவம் வருதே எனக்கு வரலையே, அவருக்கு எல்லாமே குணமாகுதே எனக்கு குணமாகலையே அப்படின்னு சொல்லி கம்பேரிஷன் வேண்டாம். உட்காருங்க, தியானம் தினமும் செய்யுங்க. தியானத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே வரும். உங்களுக்கு தேவையில்லாத போக வேண்டியது எல்லாமே போகும். உங்கள் கூட இருக்க வேண்டியது மட்டுமே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா சின்சியாரிட்டி, டெடிகேஷன் என்பது இருக்கணும். அந்த சின்சியராக முறைப்படியாக ஒரு நேரத்தில் உட்காந்து, அந்த ஒரு நேரத்தில்னா உங்களோட ஃப்ரீ டைமில் உட்காந்து தினமும் தியானம் செய்யும்போது இந்த மாதிரி எல்லாம் அதிசயங்கள் எல்லாமே நடக்கும். இங்கே பிகினிங் ஸ்டேஜில் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வரணும். அந்த நம்பிக்கை வரதுதான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வாதனை செய்வாங்க. அதாவது சுவாசத்தை கவனித்தா இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. உங்களுக்கு நடக்குமா அப்படின்றத நீங்கள் பயிற்சி செய்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பயிற்சியை செய்யாமல் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் அப்படியே இருக்கும். ஆமாம், அதுக்காக ட்ரையல் காஸ்ட் நத்திங் அப்படின்னு சொல்லி இருக்குது தான், தெரியும் தான். ஒரு 48 நாள் ட்ரையல் போடுங்க. ஏதாவது வளர்ச்சி, ஏதாவது ஒரு அமைதி, ஏதாவது ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தியானம் செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக என்ன பயிற்சி செய்தாலும்
சில நேரம் என்பது ஆகும். ஏன்னா நம்முடைய மைண்டு, நம்முடைய உடல் எல்லாமே அலைன் ஆகும். அலைன் ஆகலாம். புரியுது. அந்த அலைன் ஆகிறதுக்காக நேரம் கொடுக்கணும், பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யுங்க, ரிசல்ட் தானாக வருது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்யும்போது தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் இருக்கும்போது கட்டாயம் இந்த தியானம் நமக்கு கைகூடும். ரொம்ப அழகா நம்மளுடைய உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வெளியில வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து இந்த கூட்டு தியானம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ கூட்டு தியானத்துல உட்காரும் போது நமக்கு இன்னும் சீக்கிரமா தியான நிலைக்கு போக முடியும், நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நம்ம என்ன செய்தாலும் ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு கம்பெனி கொடுக்குறாரு அப்படின்னா நேரம் நமக்கு சீக்கிரமாக போயிடும். அதுவே ஒருத்தரே உட்காந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாது. செய்ய முடியும், கொஞ்ச நேரம் செய்ய முடியும், அதுக்கப்புறம் செய்ய முடியாது. அதே மாதிரி தியானமும் கூட. தியானம் செய்யும்போது ஒரு 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் உட்கார்ந்து தியானம் செய்யும்போது நமக்கு எனர்ஜி ஜாஸ்தி கிடைக்கும். எனர்ஜி ஜாஸ்தி எங்கே இருக்குமோ அங்கே நேரம் என்பது தெரியாது. எனர்ஜி எங்கே கம்மியாக இருக்குமோ அங்கே என்ன மாதிரி மைண்ட் இருக்கும்? ஐயோ இன்னும் முடிக்கலையோ, இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா, இன்னும் எத்தனை நாளுப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும் தானே. எதுக்காக அப்படின்னா கண்டினியூஸாக ஒரே வேலை பண்ணும்போது நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஆமாம், மனசுக்கு எப்போவுமே புதுசு வேணும். பழசே இருந்தால் மைண்டில் அது திரும்பி வேறு ஏதாவது இருக்குதோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். அங்கே எனர்ஜி கம்மியாயிடும். கூட்டத்தில் தியானத்தில் உட்கார்ந்தால் அந்த எனர்ஜி என்பது எப்போவுமே ஹையாக இருக்கும். எனர்ஜி ஜாஸ்தி எங்கே இருக்குமோ அங்கே சீக்கிரமாக எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது கிடைக்கும். எண்ணங்களற்ற நிலை இப்போது சப்போஸ் 1 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் 1 நிமிஷம் வந்தால் அதுவே பெரிய விஷயம். அதுவே ஒரு 100 பேர் கூட சேர்த்து முதலாவது சிட்டிங்கில் நீங்கள் உட்கார்ந்தாலும் முதலாவது சிட்டிங்லேயும் உங்களுக்கு 10 நிமிஷம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னா இத்தனை பேர் மெடிடேஷன் பண்ணும்போது இத்தனை பேருடைய எனர்ஜி கூட நீங்கள் செய்கிறீங்க. ஸோ வீட்டில் ஒரு 3 பேரோ 4 பேரோ இருப்பாங்க தானே, அவங்க கூடவே உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அது கூட கூட்டு தியானம் தான். ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், ஆஃபீஸில் ஆகட்டும் ஒரு 10 பேரோ 20 பேரோ உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அது கூட கூட்டு தியானம் தான். இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக அந்த எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது கிடைக்கும். எவ்வளோ ஜாஸ்தியாக நமக்கு எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது தியானத்தில் இருக்குமோ அவ்வளோ ஹீலிங் என்பது நடக்கும். சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவங்கள தியானத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்க தியானம் பண்றதுக்கு எப்படி அவங்கள கூட்டிட்டு வர்றது, எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. ஓகே, சின்ன வயசுலேருந்து நம்ம தியானம் என்பது சொல்லி கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா ஹேபிட்ஸ் அப்படின்றது அங்கே தான் நமக்கு ஆரம்பமாகும். இப்போ சரியாக சாப்பிடல ஒரு பெரியவர் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியாக பேசலை அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் அவங்களுக்கு பழக்கம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு தாய் தந்தையாராக ஒரு சரியான அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங், ஒரு காரணத்துடன் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சின்ன வயசில் சொன்னாதான் அது அந்த மைண்ட் செட் அப்படின்றது கிரியேட் ஆகும். நம்ம அப்பா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் தியானம் செய்யும்போது எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அது ஒரு ஆயுதமாக இருக்கும் அவனுக்கு, ஒரு ஆபரணமாக இருக்கும் அவனுக்கு வாழ்க்கையில். அவனுக்கு பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னொருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருப்பான். இன்னொருத்தர் மேலே அப்படின்னா என்ன, ஒரு சின்ன சூழ்நிலை ஏதாவது வந்தது, இது எதுக்காக வந்தது அப்படின்ற ஒரு ஆன்ம ஞானத்துடன் ஆராய்ச்சி பண்ணால் அவனுக்கு சூழ்நிலை புரியுது. இல்லை அப்படின்னா வேற இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த சூழ்நிலை வந்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் மீது டிபெண்ட் ஆகுறாரு. அதே மாதிரி ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இது ரெண்டுத்துக்குமே நம்முடைய எண்ணங்கள் தான் அப்படின்ற விஷயம் அனுபவத்திற்கு கொண்டு வந்துடணும் குழந்தைகளுக்கும். அந்த மாதிரி அனுபவம் வரும்போது
இண்டிபெண்ட்டாக இருப்பான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் நம்முடைய ஆரோக்கியம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நான் இந்த மாதிரி இருக்கிறேன், அதுக்காக இந்த மாதிரி ஆயிருக்கு, இங்கே செட் பண்ணால் இந்த ஆரோக்கியம் என்பது செட் ஆகிடும் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் திங்கிங் அப்படின்றது கொண்டு வரணும். இந்த சயின்டிஃபிக் திங்கிங் எல்லாமே வெறும் புத்தகங்களை வாசித்தா வராது. புத்தகங்களை வாசித்தா நமக்கு ஞானம் வருது, நாலேஜ் வருது. ஆனால் விஸ்டம் வரணும் அப்படின்னா அனுபவம் வரும். அனுபவம் எப்படி வருது? தியானம் பண்ண மட்டுமே வருது. ஆன்ம ஞானம் அப்படின்றது சொல்றாரு, சொன்னா அது புரியாது. நம்முடைய ஆன்ம தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கடந்த பிறவிகள் ஆகட்டும், இந்த பிறவில நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரணம் தெரிஞ்சுக்கிறான். ஆட்டோமேட்டிக்கா இதுதான் ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுபவமா புரியுது. அந்த மாதிரி அனுபவத்துடன் வாழ்க்கை வளரணும், அவனுடைய வாழ்க்கை வளரணும். அந்த நேரத்தில் மட்டுமே he will shine. ஓகே. இப்போ எத்தனை பேர் நான் இன்ஜினியரிங் படிக்கணுமா, டாக்டர் படிக்கணுமா, இல்லை பிகாம் படிக்கணுமா, இல்லை வியாபாரம் பண்ணணுமா, ஒரு நேரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் தான். கண்டிப்பா அந்த ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. ஆமா, அந்த குழப்பங்கள் எல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா அவருடைய வாழ்க்கைக்கு தேவை, அதாவது லைஃப் பர்பஸ் அப்படின்றது அவங்களுக்கு புரியல, இல்லாம இருக்காங்க. இப்போ லைஃப் பர்பஸ் என்ன, நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சால் இனியிலிருந்து ஆரம்பமாகும் உங்களுடைய வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. கண்டிப்பா. நீங்கள் ஒரு டீச்சராக நீங்கள் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் இன்ஜினியரிங்கில் நான் சயின்டிஸ்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணுறாரு, வீட்டில் ஆகட்டும் வெளியில் ஆகட்டும். அந்த மாதிரி இருந்தால் அவன் பர்பஸ் சர்வே ஆகலை. அங்கே அவன் வந்தது காரணம் எல்லாருக்குமே இந்த இசை சொல்லி கொடுக்கணும், ஒரு இசை ஆசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஏதோ ஒன்று, அதில் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருந்தால் இங்கே பர்பஸ் ஃபுல்லாகலை, அதுக்கு எனர்ஜி வரல. ஃபைனலாக என்ன ஆகுது? லைஃப் ஃபெயில்யூர் ஆகுது. ஃபெயில்யூர் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது? அங்கே எல்லாமே துன்பம் தான். கண்டிப்பாக. ஸோ அதுக்காக சின்ன வயசுலேருந்தே எல்லா குழந்தைகளுக்கு தியானம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது கிளியராக தெரியுது. அப்போது யாரா என்ன பண்ணாலும் சரி, அவன் மெக்கானிக்கல் சீட்டு காலியாக இருந்தாலும், டாக்டர் சீட்டு காலியாக இருந்தாலும், லாயர் சீட் காலியாக இருந்தாலும் அங்கே கவனமே போகாது அவனுக்கு. நான் வந்தது ஒரு இசை ஆசிரியராக எல்லாருக்குமே இசை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு, அது மேலே மட்டுமே இருக்குமே கவனம். அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்டு மைண்ட் அப்படின்றது இருந்தால் அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரியான வாழ்க்கை வாழும்போது 60 வயசில் கூட ஒரு சின்ன வயசு மைண்ட் செட் மாதிரியே ஃபோக்கஸ்டு மைண்ட் இருந்தால் யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. 60 வயசுல நம்மளால ஆனந்தமா வாழ முடியும். அதுக்காக தான் யோகி பாலோன் மக்த வக்த் அப்படின்வாங்க. அதாவது ஒரு யோகி ஒரு சின்ன குழந்தை மாதிரி. எஸ். ஓகே. குழந்தை அப்படின்னா குழந்தை ஆக்ஷன் மட்டுமே கிடையாது, குழந்தையோட எனர்ஜியும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. யோகி பாலோன் மக்த வக்த். ஓகே. ஸோ அதுக்காக சின்ன வயசில் சொல்லி கொடுத்தா அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகுது. இல்லை ஒரு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னா திரும்பி அந்த எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரீவைண்ட் யுவர் கம்ப்ளீட் லைஃப். ஓகே. இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு திரும்பி அந்த குழந்தை பருவத்துக்கு போய் அந்த எனர்ஜி கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகும். சின்ன வயசுலேயே கொண்டு வரணும் அதெல்லாம். அதுக்காக சின்ன வயசுலேயே எல்லாருக்குமே நம்முடைய தர்மம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது, ஸ்கூலுக்காகட்டும் போய் சொல்லி கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இட்ஸ். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இன்றைய குழந்தைகளே நாளை குடிமகன் அப்படின்னு சொல்கிறாரு. டுடேஸ் சில்ட்ரன் ஆர் டுமாரோ சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக இஃப் யூ வாண்ட் டு பி எ பெட்டர் சிட்டிசன் மெடிடேட், டியூன் டுடே இட் செல்ஃப். இன்னைக்கே சரி பண்ணிக்கணும். குழந்தைங்க ரொம்ப அழகா அவங்க ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டோட இருக்கணும், ரொம்ப தெளிவா அவங்களோட முடிவை அவங்களே எடுக்கணும். ஸோ லைஃப் பர்பஸ், நம்ம அவங்களோட லைஃப் பர்பஸை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தியானம் இவ்வளோ உதவி செய்யுது அப்படின்னும் போது கட்டாயம் நம்ம எல்லாருமே நம்மளோட குழந்தைங்களுக்கு அந்த தியானத்தை சொல்லி கொடுக்கணும். கரெக்ட். தியானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன தகவல் இருக்கு அப்படின்றத மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
என்னுடைய தகவல் ஒன்று தான். நடந்தது ஆல்ரெடி போயாச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். தியானம் என்பது இப்போதான் உங்களுக்கு புரியுது அப்படின்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தியானம் செய்கிறது யாருக்கும் இன்னொருத்தருக்காக நாம் செய்ய மாட்டோம். நமக்காக நாம் செய்கிறோம் தியானம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் டே அண்ட் நைட்டு நாம் எல்லாருக்குமே சேவை என்பது செலுத்துகிறோம். எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும், எந்த வியாபாரம் பண்ணாலும், வீட்டில் இல்லத்தரசியாக இருந்தாலும், ரிட்டையர்டு பர்சனாக வீட்டில் இருந்தாலும், நீங்கள் ஏதோ ஒரு சேவை என்பது யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணுறீங்க. பட் நமக்காக நாம் சேவை என்பது செய்கிறது மறந்துட்டோம். ஏன்னா யாரும் சொல்லலை. மற்றவர்களுக்கு செய்யலை அப்படின்னா அவங்கள ஏதாவது திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாழ்க்கை வாழ்கிறோம். நமக்கு நாம் சேவை செய்யலை அப்படின்னா நம்மளையும் நாம் திட்டிக்க மாட்டோம். அதுக்காக ஒரு பாசிட்டிவாக இங்கே இருக்குது. அதுக்காக நமக்கு நாம் சேவை என்பது செய்யலை. நமக்கு நாம் சேவை என்பது செய்யணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்கிறது? தியானம் மட்டும் செய்யணும். தியானம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்குள்ள நாம் பயணம் என்பது செய்கிறோம். நம்ம பற்றி நமக்கு தெரிய வருது. நாம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரிய வருது. ஃபிசிக்கல் பாடி மைண்டு 2 ரிலாக்ஸ் ஆகும்போது நல்ல ஆரோக்கியம் அமைதி என்பது வருது. இதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ் நாம் செய்ய வேண்டிய சேவை என்பது. நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சேவை ஏதாவது ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னா அது வெறும் தியானம். அதற்காக தியானம் ஆரம்பிக்கல அப்படின்னா இன்றைக்கே ஆரம்பம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் தியானம் செய்கிறீங்க அப்படின்னா தினமும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். தினமும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுடைய வயசு எவ்வளோ வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் கண்டிப்பாக உட்காந்து தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்கள் தியானம் செய்தால் இந்த உலக நன்மை என்பது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். யூ வில் பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் த்ரூ மெடிடேஷன். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப தெளிவா, அழகா தியானத்தை பத்தின நிறைய விளக்கங்கள், என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.